Hi viewers, welcome back to Viva English. Part 2ல அடுத்த 500 sentences பார்க்க போறோம். Okay, let's get started. அதுக்கு நான் வராமையே இருந்துக்கிறேன். I would rather not come. அதை இப்ப சொல்லி என்ன யூஸ்? What's the point in telling it now? வெளியே போயிருக்கார் அவரு. He has gone out. நீங்க இன்னைக்கு லீவா? Are you on leave today? எனக்கு லெக்சர் அடிக்கிறத நிறுத்து. Stop lecturing me. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்னோட சேனல் கண்டென்ட் ஹார்ட் காப்பி புத்தகமாகவோ இல்லை சாஃப்ட் காப்பி பிடிஎஃபாவோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். புக் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம். 235 பக்கங்கள் வரும். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. அவனுக்கு விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. ஹீ இஸ் நாட் வில்லிங் டு மேக் கன்செஷன்ஸ். அது நடக்க விட்டுறாத. டோன்ட் லெட் இட் ஹேப்பன். நீயும் அதே மாதிரி பண்ணுவியா? Will you do the same? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. It's a question I should ask. அந்த கேள்வியை நான் கேட்கணும். I should ask that question. முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கு. It's the same as before. அவனை வீடு கூட்டவை. Make him sweep the house. இங்கே யாருமே இல்லை. No one is around. முடிச்சதும் சொல்கிறேன். I'll tell you once done. குக்கிங்கில் பிஸியாக இருக்கேன். I am busy cooking. இன்னைக்கு வெளியே போகலாமா எப்படி? How about going out today? இன்னைக்கு வெளியே சாப்பிடலாமா எப்படி? How about eating out today? துணி துவைச்சா? Have you done the laundry? பாத்திரங்களை கழுவிட்டியா? Have you done the dishes? இதையாச்சும் செய். Do it at least. அத ஒரு வாய்ப்பா நீ பாரு. See it as an opportunity. அத ஒரு வாய்ப்பா பாரு, தடையா பார்க்காத. See it as an opportunity, not as a threat. அவன் வந்ததும் கூப்பிடு. Call me once he comes. அவனை குறைச்சு மதிப்பு போடாத. Don't underestimate him. செய்கிற நல்லதை கணக்கில் எடுக்கிறதே இல்லை அவங்க. They don't count the good things I do. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. I am having a hard time. அவளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு. I am having a hard time understanding her. இதுக்கு முன்னாடி அதை செஞ்சதே இல்லைனா. I've never done it before. தேடும்போது கிடைக்கல. I didn't get it when I looked for it. அதை தேடிப்பாரு. Look for it. என்னன்னு பார்க்கணுங்க. I am yet to see it. ஈவினிங்குள்ள ரிப்ளை பண்ணணும். It needs a reply by evening. பார்த்ததும் உங்களுக்கு கால் பண்ணுறேன். I'll call you once I see it. டிஸ்கஸ் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணலாம். Let's respond after discussion. நீ வந்தாதான். Only if you come. நீ ஹெல்ப் பண்ணாதான். Only if you help. அதுவே ஆஃப் ஆயிடுங்க. It will switch itself off. அதுவே ரொம்ப கஷ்டம். That itself is very tough. திட்டு வாங்கு. Get scolded. அடி வாங்கு. Get beaten. கேன்சல் பண்ண வேண்டியதாச்சு. It had to be cancelled. உனக்கு அடிபட்டுரும். You will get hurt. உடைஞ்சிருச்சு. It got broken. உடைந்த துண்டுகளை எடு. Take the broken pieces. உடைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? What if it gets broken? அதை பற்றியே யோசிக்காதீங்க. திங்க் நத்திங் ஆஃப் இட். மன்னிப்பெல்லாம் வேணாம். நோ நீட் டு அப்பாலஜைஸ். என் மேலேயும் தப்பு இருக்கு. ஐ எம் பார்ட்லி டு பிளேம். அதை நான் எப்போ மறந்துட்டேன். இட்ஸ் ஃபர்கட்டன் ஆல்ரெடி. எல்லாருமே தப்பு செய்கிறவங்க தான். எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். எல்லாருமே தப்பு செய்கிறவங்க தான். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். உங்களை குற்றப்படுத்திக்காதீங்க. ப்ளீஸ் டோன்ட் பிளேம் யுவர் செல்ஃப்.
நீங்க வேணும்னு செய்யல. யூ didn't do it willfully, did you? நீயா அப்படி செஞ்ச? Is that you who did so? எப்படி அப்படி ஒரு காரியத்தை செய்ய முடிஞ்சது? How could you do such a thing? உனக்கு மூளையில குழம்பி போச்சா? Are you out of your mind? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? What on earth are you thinking? நீ தான் அதை செஞ்சிருப்ப. It must have been you who did it. நீ அப்படி செஞ்சேன்னு நம்ப முடியல. I couldn't believe you did so. நீ ஏன் அப்படி செஞ்ச? Why did you do so? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. You could have said a word to me. உன்னால தான் அப்படி செஞ்சேன். I did so because of you. கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வச்சாங்க. I was forced to admit. தப்புன்னு ஒத்துக்கிறேன். I admit that it is wrong. உன்னை சீக்கிரம் பாப்பேன்னு நம்புறேன். I hope to see you soon. உங்களுக்கு உதவுறதுல எனக்கு சந்தோஷம். I am happy to help you. அது எப்படி இவ்வளோ நேரம் ஆச்சு? How come it took so long? நீயே செஞ்சியா? Did you do it by yourself? ஏன்னு புரியல. I don't understand why. அது உண்மைன்னு நீ நினைக்கிறியா? Do you think it is true? உறுதியா தெரியல. I don't know for sure. இது உண்மைன்னு நான் நம்புறதில்ல. I don't believe this is true. இன்னுமே தெரியல. I don't know yet. பயப்பட ஒன்றும் இல்லை. Nothing to get scared. நீ ஏன் பயப்படுற? Why are you getting scared? இப்ப செய்யணுமா? Do I have to do it now? நான் போக வேண்டாம்ல? I don't have to go, do I? என்னால மறுக்க முடியல. I couldn't refuse. தவிர்க்க முடியல. I couldn't avoid. அதை செய்ய வேண்டியது என் கடமை. It's my duty to do it. எனக்கு வேற சாய்ஸ் இல்லை. I have no other choice. அது அவசியமா? Is it necessary? அங்க இருக்கிறது என்னோடது. What's there is mine. இங்க இருக்கிறது உன்னோடது. What's here is yours. நான் ஒரு வார்த்தை சொல்லலாமா? May I have a word? எனக்கு தலை சுத்துது. My head is spinning. மூச்சு விட கஷ்டமா இருக்கு. I am having difficulty breathing. தலை லேசா வலிக்குது. I've got a slight headache. லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். I think it's late. அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சு போல. It seems it's late for them. அது உங்களுக்கு பழக்கம் இருக்கா? Are you used to it? அது எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான். It's because I like it. அது விலை குறைவா இருக்கிறதுனால தான் அப்படிங்கிறதுனால இல்லை. It's not because it is cheap. ராம் தான் வந்தான். It's Ram who came. அதுக்கு நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். I would rather sit here. என்னால் முடியாதுன்னு இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. Not that I can't, but I am not ready now. அவனை பார்க்க சொல்லு. Have him take a look at it. அவனை அதை பார்க்க சொல்லு. Ask him to take a look at it. பிடிச்சிருக்குன்னு இல்லை, ஆனால் வேற வழி இல்லை. Not that I like it, but no other go. நீ போக வேண்டியிருந்திருக்கும். You would have had to go. நாளைக்கு அது அனுப்பப்படும். It will be sent tomorrow. செய்ய வேணான்னு சொல்றான் இல்லைன்னா சொல்றாரு. He says not to do it. செய்யணும்னு சொல்றான் இல்லைன்னா சொல்றாரு. He asks to do it. அவசியம்னா செய்வேன். I'll do if necessary. சுத்தி காம்பி. Show around. சுத்தி பாரு. See. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. Don't mess around. தலை சுத்துதா?
இஸ் யுவர் ஹெட் ஸ்பின்னிங்? சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. ஐ காட் டயர்ட் ஆஃப் டெல்லிங் அகெயின் அண்ட் அகெயின். நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. they said it was good. ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருந்துச்சுங்க. ஐ ஃபெல்ட் ஆக்வர்ட். கோபத்தை அடக்கிக்கிட்டேன். ஐ சப்ரஸ்ட் மை ஆங்கர். அதை ஏன் பெருசுப்படுத்தணும்? வை மேக்னிஃபை இட்? சீக்கிரம் தேஞ்சிருமா? வில் இட் வேர் தின் குயிக்லி? அவ்வளோ சீக்கிரம் தேயாது. இட் won't வேர் தின் that குயிக். உடனடியாக அது தெரியாது. இட்ஸ் நாட் இமீடியட்லி ஆப்வியஸ். அதை ஊட்டி வளர்க்கணுங்க. வி ஹாவ் டு நர்ச்சர் இட். இப்போ ஒன்று கெட்டு போகலை. இட்ஸ் நெவர் டூ லேட். எடுத்தோம் கவுத்தோன்னு செய்வான். ஹி ஆக்ட்ஸ் ஆன் இம்பல்ஸ். உண்மையிலேயே சொதப்பிட்டேன். ஐ ரியலி மிஸ்ட் இட் அப். புரண்டு புரண்டு படு. டாஸ் அண்ட் டர்ன். உடனே நடந்துடாது. இட் won't happen overnight. நான் திணறி போயிட்டேன். ஐ வாஸ் overwhelmed. என்னை திணற அடிச்சிருச்சு. இட் overwhelmed me. ஏதாவது தப்பா நடந்தா என்ன தான் சொல்லுவான். இஃப் சம்திங் பேட் occurs, he blames me. ஏன் அதை பெருசுப்படுத்துற? why are you magnifying it? நடந்ததுக்கு for what happened. நடந்ததுக்கு யார் பொறுப்பு? who is responsible for what happened? நடந்ததுக்கு வருத்தப்படுறாங்க. ஐ regret what happened. உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு எப்படி தெரியும்? how do I know the underlying problem? கையில என்ன கிடைக்குதோ, whatever I find on hand. கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போடுவான். he throws whatever he finds on hand. அது உண்மை மாதிரி தான் இருந்துச்சு. it seemed to be true. எங்களுக்குள்ள விரிசல் ஏற்பட்டுருச்சு. we have grown apart. அது முக்கிய பங்கு வகிக்குது. it plays a significant role. பல பிரச்சனைகளுக்கு இடையிலையும் through thick and thin. இன்பத்திலும் துன்பத்திலும் through thick and thin. மனசுக்கு எதமா இருக்குங்க. இட் இஸ் ஹார்ட் வார்மிங். முயற்சி தேவைப்படுதுங்க அதுக்கு. இட் டேக்ஸ் எஃபர்ட். விடாமுயற்சி முக்கியம். பர்சிஸ்டன்ஸ் மேட்டர்ஸ். மனசுக்குள்ள வச்சுக்கங்க, வெளியே சொல்ல வேணாம். கீப் இட் பிரைவேட். அது போக போக சுலபமாயிடும். இட் வில் கெட் ஈஸியர். என்ன தோணுதோ யோசிக்காம பேசிடுவான். he expresses what he feels too readily. அவசரப்படாத. don't rush. அவசரப்பட்டு செய்யாத. don't do it in a hurry. சொல்றது சுலபம், செய்யறது கஷ்டம். it is easier said than done. முக்கியம் இல்லாததாக தெரிஞ்சாலும், even if it seems insignificant. முக்கியம் இல்லாததா தெரிஞ்சாலும் நீ செய். do it even if it seems insignificant. அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. it brings me happiness. நீ செஞ்ச உதவி, the help you did. நீ செஞ்ச உதவியை மறக்க மாட்டேன். I won't forget the help you did. கஷ்டமான நேரங்கள்ல கூட, ஈவன் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ், முயற்சி எடு. மேக் an effort. காலையிலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். I've been telling since morning. யாருமே கேட்கறதில்ல. No one listens. நான் என்ன செய்ய முடியும்? What can I do? இனி நான் சொல்ல மாட்டேன். I won't say anymore. உங்களுக்கு வேணும்னா செய்யுங்க. Do if you want. இல்லைனா விட்டுருங்க. Or leave it. எனக்கு என்ன? What concern is that to me? இன்னைக்கு மெயில் ஒன்று அனுப்பியிருக்காங்க. Today a mail has been sent. அடி வாங்க போற. You are going to get beaten. அடி வாங்குவ. You will get beaten. இப்பவே போ. Go immediately. இல்லனா
கோ ரைட் அவே. உன்னையே நீ கண்ணாடியில் பாரு. லுக் அட் யுவர் செல்ஃப் இன் த மிரர். எப்படின்னு காட்டுறேன். ஐல் ஷோ யூ ஹவ். இல்லைனா லெட் மீ ஷோ யூ ஹவ். அதை முடிச்சாச்சு. இட்ஸ் டன். இது எவ்வளோ பழசு தெரியுமா? டு யூ நோ ஹவ் ஓல்ட் இட் இஸ்? கொடுத்தாச்சா? வாஸ் இட் கிவன்? அடிச்சாங்களா? வேர் யூ பீட்டன்? அவங்க அடிச்சாங்களா? டிட் தே பீட் யூ? கேட்க முடிஞ்சதா? குட் யூ ஹியர்? அது நடக்கலாம். இட் குட் ஹேப்பன். அது ஒருவேளை நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைச்சீங்கன்னா இட் மைட் ஹேப்பன். யார் என் கூட வர்றதுன்னு சண்டைங்க. they fight over who gets to come with me. அது உடையவே உடையாது. it never gets broken. அதை உடையாம பார்த்துக்கோ. see that it doesn't get broken. உடைஞ்சா புதுசு தரேன். if broken I'll give you a new one. நான் செய்யணுமா? do I have to do it? கட்டாயமா அது? is it mandatory? கட்டாயமா? is it compulsory? அதை செஞ்சே ஆகணுமா? should I do it? அதை செய்ய வேணாமா? shouldn't I do it? அதை பத்திரமா வச்சிரு. keep it safe. சுத்தமா வச்சிருந்தாங்க அதை. I kept it clean. அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க. mom kept telling. அதை மூடி வச்சிருக்கு. it's kept closed. அதை இன்னும் முடிக்கல. not done yet. அதை முடிச்ச பிறகுதான். only after completing it. நான் அதை முடிச்ச பிறகுதான். only after I complete இல்லனா only after I complete it. அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கஷ்டமாக இருந்திருக்கும். it must have been tough. நான் சொல்லலைன்னா பரவாயில்லையா? is it okay if I don't say? அது கீழ்த்தரமான செயல். that's a mean thing to do. அவங்கிட்ட உதவி கேட்க கேவலமாக இருக்கு. I feel mean asking him to help. எக்ஸாம் எப்படி போச்சு? how did the exam go? அது எவ்வளவோ பரவாயில்ல. that's much better. ரொம்ப தூங்கிட்டங்க. I slept too much. இப்போ எனக்கு ரொம்ப பரவாயில்ல. I feel much better. நாங்கள் அவ்வளவா பேச மாட்டோம். we don't talk much. அவ்வளவா வெளியே போக மாட்டேன். I don't go out much. அது அவ்வளோ worth ஒன்றும் இல்லைங்க. it's not worth much. ரொம்ப உப்பு போடாத. don't add too much salt. செய்யறதுக்கு நிறைய இருக்கு. I've got too much to do. எனக்கு அவ்வளோ நேரம் இல்லை. I don't have that much time. சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. nothing much to say. இவ்வளோ என்னால் சாப்பிட முடியாது. I can't eat this much. அதை பற்றி அவ்வளவா எனக்கு தெரியாது. I don't know much about it. அதை பற்றி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. I don't know that much about it. எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ. Take as much as you want. ரொம்ப நேரம் என்னால் இருக்க முடியாது. I can't stay much longer. அவன் ரொம்ப பேசுகிறான். He talks too much. அது ரொம்ப அதிகம். It's too much. சொல்றது புரியுதா? Do you get what's said? சாயங்காலத்தில் காற்று அதிகமாயிடுங்க. In the evening the wind picks up. கூப்பிட்டேன், அவன் ஃபோன் எடுக்கல. I called him but he didn't pick up the phone. பிஸ்னஸ் சூடு பிடிக்க தொடங்கிருச்சு. The business has started picking up. பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போனேன். I went to pick up the kid from school. அதை எடுத்துட்டு கிச்சனுக்கு கொண்டு போ. Pick it up and carry it to the kitchen. நான் அவனை கூட்டிட்டு வரேன். I will pick him up. போக போக நீயே கத்துக்குவ. You will pick it up as you go along. அவர் இறந்து போன வருத்தத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல. I couldn't get over his death.
அவ ரொம்ப கவலைப்பட்டா, அப்புறம் சரியாயிட்டா. ஷி வாஸ் வெரி worried. தென் ஷி காட் ஓவர் இட். எதுவுமே எங்களுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்த நாங்கள் விடமாட்டோம். வி won't let anything come between us. நீ எப்பவுமே எங்களை நம்பியிருக்கலாம். யூ கேன் ஆல்வேஸ் கவுண்ட் ஆன் அஸ். என்னோட ஷர்ட் பட்டன் பிஞ்சு வந்துருச்சு. மை ஷர்ட் பட்டன் கேம் அப்பார்ட். நிரம்பி வழியிற மாதிரி நிரப்பாத. டோன்ட் ஃபில் இட் அப் டு த பிரிம். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பேச நான் விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு இட் நவ். அது அப்படியே போயிட்டுருக்கு. இட் கோஸ் ஆன் லைக் தட். காலம் போக போக உனக்கே புரியும். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் டைம் கோஸ் ஆன். இப்படியே என்னால் வாழ்ந்துட்டுருக்க முடியாது. ஐ கான்ட் கோ ஆன் லிவிங் லைக் திஸ். நான் பேசாமல் இருந்துட்டேன். ஐ ஹெல்ட் பேக். ஒன்றும் பேசலை. ஐ செட் நத்திங். இங்கிலீஷ் தெரியாதது என் முன்னேற்றத்தை தடுக்குது. மை லேக் ஆஃப் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் ஹோல்ட்ஸ் மீ பேக். எதையாவது சேர்க்காம விட்டுறாத. டோன்ட் லீவ் எனிதிங் அவுட். என்னை தனியாக விட்ட மாதிரி இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் லெஃப்ட் அவுட். புதுசாக வந்தவங்கள விட்டுட்டேன், சேர்க்காம விட்டுட்டேன். ஐ லெஃப்ட் த நியூ கமர்ஸ் அவுட். உன் அப்பாவுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துடாத. டோன்ட் லெட் யுவர் ஃபாதர் டவுன். என்னால் சகிச்சிக்க முடியல. ஐ கான்ட் புட் அப் வித் இட். செடிக்கு தண்ணி ஊற்றுறதை நான் பார்த்துக்கிறேன். ஐ வில் see டு வாட்டரிங் த பிளான்ட்ஸ். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பார்த்துக்கிறேன். ஐ வில் see டு ஆல் த அரேஞ்ச்மெண்ட்ஸ். சொல்லலான்னு நினச்சேன். ஐ தாட் ஆஃப் டெல்லிங். கேட்கலான்னு நினச்சேன். ஐ தாட் ஆஃப் ஆஸ்கிங். செய்யலாம்னு நினச்சேன். ஐ தாட் ஆஃப் டூயிங். வேணுங்கிற போது எடு. டேக் வென் யூ நீட். வர்றதுக்கு முன்னால் கூப்பிடு. கால் மீ பிஃபோர் கம்மிங். நீ வரனா கூப்பிடு. கால் மீ இஃப் யூ கம். வந்த உடனே கூப்பிடு. கால் மீ ஆஸ் சூன் ஆஸ் யூ கம். நான் கேட்டபோது கூட, ஈவன் வென் ஐ ஆஸ்க்ட், நான் கேட்டபோது கூட நீ சொல்லலை. ஈவன் வென் ஐ ஆஸ்க்ட் யூ டிடன்ட் சே. அப்புறம் எப்படி செய்கிறது? தென் ஹவு டு டூ இட்? அவ்வளோ நல்லா இருக்கா? இஸ் இட் தேட் குட்? அவ்வளோ நல்லா இல்லையா? இஸ்ன்ட் இட் தேட் குட்? மறைச்சு வச்சிரு. கீப் இட் ஹிடன். உன் கூட பிறந்தவங்க யாரு? ஹூ ஆர் யுவர் சிப்ளிங்ஸ்? சண்டையே போட மாட்டோம் நாங்கள். வி நெவர் ஃபைட். எல்லாத்துக்கும் சண்டை போடுவோம். வி ஃபைட் அபவுட் எவ்ரிதிங். பரவாயில்ல, இட் டசன்ட் மேட்டர். கேட்காம செஞ்சிட்டான். ஹி ஹாஸ் டன் இட் விதவுட் ஆஸ்கிங். கேட்காம போயிட்டான். ஹி ஹாஸ் கான் விதவுட் டெல்லிங். வீட்டில் இருக்கும்போது, while at home, அது மோசமாக தான் ஆகும். இட் வில் ஒன்லி கெட் worse. வர முடியுமான்னு பாரு. see if you can come. தேட வேண்டியதாக போச்சுங்க. ஐ had to search. அவ்வளோ அசிங்கமாக இல்லை. இட்ஸ் நாட் தேட் அக்லி. அவ்வளோ அலங்கோலமாக இல்லை. இட்ஸ் நாட் தேட் அன்டைடி. நீ முயற்சி பண்ணாமல், அன்லெஸ் யூ ட்ரை, நீ முயற்சி பண்ணாமல் அதை முடிக்க முடியாது. அன்லெஸ் யூ ட்ரை யூ கான்ட் ஃபினிஷ் இட். என்னாச்சு தெரியுமா? நான் சொல்ல மறந்துட்டேன். யூ நோ வாட் ஹேப்பன்ட்? ஐ ஃபர்காட் டு சே. அது நடக்கும்னு நீ ஆசைப்பட்டா, இஃப் யூ வாண்ட் இட் டு ஹேப்பன், இருக்கிறத வச்சு செய். டூ இட் வித் வாட்ஸ் தேர். உங்ககிட்ட இருக்கிறத வச்சு செய். டூ இட் வித் வாட் யூ ஹேவ். அவன் சொன்ன விதம் அப்செட் பண்ணிடுச்சு என்ன. த வே ஹீ செட் அப்செட் மீ. நான் போன இடங்கள், த பிளேசஸ் ஐ வெண்ட், நான் போன இடங்கள் சூப்பராக இருந்துச்சு. த பிளேசஸ் ஐ வெண்ட் were பியூட்டிஃபுல். நீ வர வேண்டியதில்லை. யூ டோன்ட் ஹாவ் டு கம்.
நான் வர வேண்டியிருக்குமா? ஷுட் ஐ ஹாவ் டு கம்? நான் வரணுமா? ஷுட் ஐ கம்? அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இன் சச் சிச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் டஃப் இன் சச் சிச்சுவேஷன்ஸ். அவன் விட்டு கொடுக்கறதில்ல. ஹீ டசன்ட் மேக் கன்செஷன்ஸ். நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஐ லேர்ன்ட் அ லாட். நான் வாழ்க்கையில் அடிபட்டு நிறைய கற்றுக்கிட்டேன். ஐ லேர்ன்ட் அ லாட் இன் மை லைஃப் த ஹார்ட் வே. என்னை வற்புறுத்தாது. டோன்ட் இன்சிஸ்ட். அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. கெட் டு நோ இட் வெல். அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. கெட் ஃபெமிலியர் வித் இட். எப்படியோ முடிச்சிட்டேங்க. ஐ ஃபினிஷ்ட் சம்ஹவ். எங்கேயோ வச்சிட்டேனே. ஐ கெப்ட் சம்வேர். எப்படி செய்யணும்னு அவங்கிட்ட சொல்லு. டெல் ஹிம் ஹவு டு டூ இட். எப்படி செய்யணும்னு அவன்கிட்ட சொல்லு. டெல் ஹிம் ஹவு டு டூ இட். எங்கன்னு கண்டுபிடி. ஃபைண்ட் அவுட் வேர். எப்படின்னு கண்டுபிடி. ஃபைண்ட் அவுட் ஹவ். என்னன்னு கண்டுபிடி. ஃபைண்ட் அவுட் வாட். இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட் தோ. அவ கூட நம்பல. ஈவன் ஷீ டிடன்ட் பிலீவ். நீ கூட வரல. ஈவன் யூ டிடன்ட் கம். நீ கூட வரல. யூ டிடன்ட் ஈவன் கம். இப்படியும் சொல்லலாம். இன்னும் அது ரெடி ஆகலை. இட்ஸ் ஸ்டில் நாட் ரெடி. இன்னும் குழப்பமாக தான் இருக்கு. ஐ எம் ஸ்டில் கன்ஃபியூஸ்ட். எப்போன்னு கேட்டியா? டிட் யூ ஆஸ்க் வென்? எங்கன்னு கேட்டியா? டிட் யூ ஆஸ்க் வேர்? அதை முடிச்சாச்சு. இட்ஸ் டன். அது திறந்து வச்சிருக்கு. இட்ஸ் கெப்ட் ஓப்பன். சோகமாக இருந்திருக்கும். இட் மஸ்ட் ஹாவ் பீன் சேட். அவனை செய்ய வச்சிடு. கெட் ஹிம் டு டூ இட். அவனை செய்ய வச்சிடு. மேக் ஹிம் டு டூ இட். மன்னிக்கணும், டு வரக்கூடாது மேக் போடும்போது. மேக் ஹிம் டூ இட். நினைக்கவே இல்லை. ஐ நெவர் தாட். எதிர்பார்க்கவே இல்லை. ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். இருந்தால், இஃப் இட்ஸ் தேர். இருந்தா கொடு. கிவ் இஃப் இட்ஸ் தேர். அவன் வந்தா, இஃப் ஹீ கம்ஸ். அவன் வந்தா கொடு. கிவ் இஃப் ஹீ கம்ஸ். வேணும்னா, இஃப் யூ வாண்ட். வேணும்னா வாங்கு. பை இஃப் யூ வாண்ட். ஏதாச்சும் வேணும்னா, இஃப் யூ நீட் எனிதிங். ஏதாச்சும் வேணும்னா சொல்லு. டெல் மீ இஃப் யூ நீட் எனிதிங். முடியும்னா, இஃப் பாசிபிள். முடியும்னா செய். டூ இட் இஃப் பாசிபிள். உன்னால முடியும்னா, இஃப் இட்ஸ் பாசிபிள் ஃபார் யூ. பஸ்ஸில் வந்துடு. கம் பை பஸ். வீட்டுக்கு போகிறதுக்குள்ள, பை த டைம் ஐ காட் ஹோம். வீட்டுக்கு போகிறதுக்குள்ள பசி எடுத்துருச்சு. ஐ வாஸ் ஹங்க்ரி பை த டைம் ஐ காட் ஹோம். நாளுக்கு நாள், டே பை டே. இதில் எது? விச் ஆஃப் தீஸ். இதில் எது சரி? விச் ஆஃப் தீஸ் இஸ் ரைட். இதில் எது சரின்னு சொல்லு. சே விச் ஆஃப் தீஸ் இஸ் ரைட். இதில் எது சரின்னு சொல்ல முடியுமா? கேன் யூ சே விச் ஆஃப் தீஸ் இஸ் ரைட்? என்னன்னு சொல்லியிருக்கியா? ஹவ் யூ டோல்ட் விச் ஒன்? எதுன்னு சொன்னியா? டிட் யூ டெல் விச் ஒன்? எதுன்னு சொல்லுவியா? வில் யூ டெல் விச் ஒன்? எப்பத்துக்குள்ள? பை வென். எப்பத்துக்குள்ள முடிக்கணும்? பை வென் ஷுட் இட் பி ஃபினிஷ்ட். எப்போ முடிக்கிறது? வென் டு ஃபினிஷ். எப்போ முடிக்கணும்னு சொல்லிட்டியா? ஹாவ் யூ டோல்ட் வென் டு ஃபினிஷ்? எப்போ முடிக்கணும்னு சொன்னியா? டிட் யூ டெல் வென் டு ஃபினிஷ்? வாங்கினதை காம்பி. ஷோ வாட் யூ பாட். அதுதான் வேணும்னா, இஃப் தேட்ஸ் வாட் யூ வாண்ட். அதுதான் வேணும்னா என்ன பண்ணுறது? வாட் டு டூ இஃப் தேட்ஸ் வாட் யூ வாண்ட். ஏதாச்சும் இருக்கா? இஸ் தேர் எனிதிங்? வேற ஏதாச்சும் இருக்கா? இஸ் தேர் எனிதிங் எல்ஸ்? வேற ஒன்றும் இல்லைங்க. நத்திங் எல்ஸ். வேற எதுவும் சாப்பிட்றீங்களா? வுட் யூ லைக் எனிதிங் எல்ஸ் டு ஈட்? உனக்கு எது வேணும்னாலும், எனிதிங் யூ வாண்ட்,
உனக்கு எது வேணும்னாலும் வாங்கிக்க. பை எனிதிங் யூ வாண்ட். வந்தீங்களா? டிட் யூ கம்? பார்த்தாங்களா? டிட் they see? கேட்டானா? டிட் he ask? சொன்னாளா? டிட் she tell? கேட்டுட்டு இருக்காங்களா? ஆர் they asking? வந்துட்டு இருக்காளா? இஸ் she coming? செஞ்சிட்டு இருக்கானா? இஸ் he doing? வருவியா? will you come? செய்வானா? will he do? கேட்பாளா? will she ask? உனக்கு தெரியுமா? do you know? சொல்லியுமா? even after telling? கேட்ட பிறகுமா? even after asking? நான் சொல்லாம வராத. டோன்ட் கம் விதவுட் மீ டெல்லிங். அவனுக்கு தெரியப்படுத்திட்டேன். ஐவ் லெட் him know. அதை எதுக்கு கொண்டு வர? வை bring it? அவன் மறந்திருப்பா. she would have forgotten. நீ எங்கிட்ட கேட்டிருந்தா if you had asked me. நான் சொன்னது அது இல்லை. that's not what I said. அப்படி இருந்தும் கூட even so எனக்கு நம்பிக்கை இல்லை. I am not convinced. நான் சொன்னது நடந்துருச்சு. what I said happened. நான் கேட்டது கிடைக்கல. I didn't get what I asked. எங்க இருக்கான்னு தெரியல. I don't know where he is. என்ன பண்றான்னு தெரியல. I don't know what he does. கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. They kept asking. அழுதுட்டே இருக்காத. Don't keep crying. அதை பழகிக்கோ. Get used to it. அதை பழகிட்டியா? Got used to it. பழகிட்டு இருக்கியா? Getting used to it. அது எப்படி உனக்கு அவனை தெரியும்? How come you know him? அது எப்படி உனக்கு அவனை தெரியாது? How come you don't know him? அது என்னை தூங்க விடலை. It didn't let me sleep. அங்கேயாச்சும் போ. Go there at least. சொல்லிட்டாச்சும் போ. Tell me and go at least. அங்கே போகிறதுக்கு பதிலா instead of going there. அங்கே போகிறத விட rather than go there. அங்கே போகிறத விட rather than go there. மனசு அலப்பாயுது. மைண்ட் இஸ் வாண்டரிங். அவன்தான். ஹீ இஸ் த ஒன். அவங்க தான். they are the ones. சில நேரங்கள் அப்படி இருக்கும். at times it will be so. மனசு வேற எங்கேயோ இருக்கு. மைண்ட் இஸ் elsewhere. சொல்ல வேண்டியதா போச்சு. I had to say. கேட்க வேண்டியதா போச்சு. I had to ask. இதைத்தான் சொன்னியா? Is this what you told? இதைத்தான் செஞ்சியா? Is this what you did? சொன்ன நேரத்துக்கு வா. Come at the time you are asked to. வர சொன்னா வாங்க. Come if you are asked to come. அவன் போறத பார்த்தேன். I saw him go. அவன் சொன்னதை கேட்டேன். I heard him tell. அவன் கத்தி நான் பார்த்ததே இல்லை. I never saw him shout. அவன் ஒருவேளை வந்திருக்கலாம். He may have come. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. I am not concerned about it. திரும்ப செய்கிறது கஷ்டம். Doing it again is tough. உன்னை பற்றி சொல்லியிருக்கேன். I have told about you. உன்னை பற்றி கேட்டிருக்கேன். I have heard about you. கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது. உனக்கு நேரம் கிடைக்கும்போது when you get time. நீ வந்தாலும் கூட even if you come. நீ கேட்டாலும் கூட even if you ask. அவன் சொல்கிறது முக்கியம் இல்லைங்க. It doesn't matter what he says. எப்போங்கிறது முக்கியம் இல்லை. It doesn't matter when. அப்படி நினைக்கவே நினைக்காத. Don't ever think so. அப்படி சொல்லவே சொல்லாத. Don't ever say so. அப்படி பண்ணவே பண்ணாத. Don't ever do so. அது எனக்கு சந்தோஷம். It's a pleasure to me. அவனுக்கு எப்படின்னு சொல்லு. Tell him how. அவன்கிட்ட எப்படின்னு கேளு. Ask him how. கண்டிப்பாக வருவேன். I'll come for sure. அது எனக்கு பழக்கம் இல்லை.
ஐ எம் நாட் யூஸ்ட் டு இட். மைண்டை ரெடி பண்ணிக்கோ. மேக் அப் யோர் மைண்ட். பழக கஷ்டமாக இருக்கு. ஐ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு கெட் யூஸ்ட் டு இட். அவன் என்ன சொன்னாலும் சரி, நோ மேட்டர் வாட் இஸ் சேஸ். அவங்க ஒத்துக்கலைன்னா, இஃப் they டோன்ட் அட்மிட், அவங்க ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது? வாட் இஃப் they டோன்ட் அட்மிட்? இப்போதைக்கு அதை செய்கிறேன். ஐல் டூ தேட் ஃபார் நவ். இப்போதைக்கு அங்கே போ. கோ தேர் ஃபார் நவ். திறந்தே வை. கீப் இட் ஓப்பன். மூடியே வை. கீப் இட் க்ளோஸ்ட். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஐ லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம். நீ என்ன கேட்டா, இஃப் யூ ஆஸ்க் மீ, எனக்கு புரிஞ்ச வரைக்கும், ஆஸ் ஃபார் ஆஸ் ஐ அண்டர்ஸ்டுட், அது பெருசாக இருந்ததுனால, சின்ஸ் இட் வாஸ் பிக், அது சின்னதாக இருக்கிறனால, சின்ஸ் இட் இஸ் ஸ்மால், நீ கேட்டதால, சின்ஸ் யூ ஆஸ்க்ட், அவன் வந்தனால, சின்ஸ் ஹீ கேம், காத்திருக்க வைக்காத. டோன்ட் கீப் மீ வெயிட்டிங். காத்துக்கிட்டே இருந்தேன். ஐ கெப்ட் வெயிட்டிங். அவனுக்கு புரிய வை. மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். அதை விட்டுரு. லீவ் இட். பின்னாடி நீ வருத்தப்படுவ. யூ வில் ரிக்ரெட் லேட்டர். அவ ஒன்றுமே செய்யலை. ஷீ டிட் நத்திங். 2 நாளைக்கு கெடாமல் இருக்கும். இட் வில் கீப் ஃபார் 2 days. கற்பதற்கு வயது முக்கியம் இல்லைங்க. யூ ஆர் நெவர் டூ ஓல்ட் டு லேர்ன். ஏன் அப்படி செஞ்ச? வை டிட் யூ டூ ஸோ? சொல்லும்போது கேட்கல. டிடன்ட் லிசன் வென் டோல்ட். நான் சொல்லும்போது அவன் கேட்கல. ஹீ டிடன்ட் லிசன் வென் ஐ டோல்ட். சரி பார்ப்போம். ஓகே லெட்ஸ் சி. சரி முயற்சி பண்ணலாம். ஓகே லெட்ஸ் ட்ரை. சண்டை போட்டுட்டே இருக்கான். ஹீ கீப்ஸ் ஃபைட்டிங். உங்களை காத்திருக்க வச்சுட்டேன். ஐ மேட் யூ வெயிட். நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு இரு. கீப் டு யுவர் செல்ஃப். முடிக்க முடியுமான்னு சொல்லு. டெல் மீ இஃப் யூ கேன் ஃபினிஷ் இட். நீயாச்சும் வந்திருக்கலாம். யூ குட் ஹாவ் கம் அட்லீஸ்ட். கத்துறது கேட்கலையா? டோன்ட் யூ ஹியர் மீ ஷவுட்டிங்? கேட்க முடியல. ஐ குடன்ட் ஆஸ்க். என்ன செஞ்சிருக்கான் பார். see what he has done. எப்படி செஞ்சிருக்கான் பார். see how he has done. எங்க இருக்கான்னு தெரியல. I don't know where he is. யாரெல்லாம் வராங்க? who are all coming? கத்துக்க இதுதான் சிறந்த வழி. this is the best way to learn. பார்த்தா உனக்கு புரியும். you will understand if you see it. வரத பாத்தியா? Did you see coming? நான் வரத பாத்தியா? Did you see me coming? நான் பார்க்குற ஒவ்வொரு தடவையும், every time I see. நான் பார்க்கிற போதெல்லாம், whenever I see. ஏதோ அவன் பார்த்த மாதிரி, as if he saw it. பார்த்துட்டு இருக்கும்போது, while seeing, நீ பார்த்தாலும் கூட, even if you see, எங்க பார்த்தாலும், wherever I see, பார்க்காம பேசாத. Don't speak without seeing. நீ பார்த்திருந்தா, if you had seen. பார்த்திருக்கிறியா? have you seen? பார்த்திருந்தியா? had you seen? அவங்க வர்றத பார்த்தியா? did you see them coming? என்னன்னு பார்த்தியா? did you see what? அது என்னன்னு பார்த்தியா? did you see what is that? அவனை அடிக்கடி பாப்பியா? do you see him often? நீ பார்த்த உடனே, as soon as you see. அவன் வந்த உடனே, as soon as he comes. நீ பார்த்த உடனே சொல்லு. tell me as soon as you see. நீ பார்த்த உடனே சொல்லுவியா? will you tell me as soon as you see? நீ பார்க்கலன்னா, unless you see. நீ பார்க்கலன்னா, if you don't see. நீ பார்க்கலன்னா புரியாது. if you don't see, you won't get it. நீ பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். if you had seen, you would have known. அவன் பார்த்திருப்பான். he would have seen. அவன் பார்த்திருக்கணும். he should have seen. அவன் பார்த்திருக்க முடியும். அவன் பார்த்திருக்கலாமே.
அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? he could have seen. ஒருவேளை அவன் பார்த்துருக்கலாம். he might have seen. எங்கே பார்க்க? where to see. பார்க்கறதுக்கு பதிலாக instead of seeing, பார்க்கறதுக்கு பதிலாக ஏதாச்சும் செய். instead of seeing, do something. பார்க்கறத விட rather than seeing, பார்க்கலையா? didn't you see? பார்க்க முடியலையா? couldn't you see? பார்க்க முடியாதா? can't you see? பார்க்க மாட்டியா? won't you see? நீ பார்க்கக்கூடாதா? shouldn't you see? என்ன பார்த்தேன்னு சொல்லு. tell me what you saw. அவன் பார்க்கட்டும். let him see. அவனை பார்க்க விடாத. don't let him see. எல்லாரும் பார்க்கட்டும். let everyone see. வர்றவங்க those coming பாத்தியா இல்லையான்னு சொல்லு. tell me whether you saw it or not. யாரும் பார்க்கல. no one saw. நான் பார்த்ததனால since I saw it, நான் பார்த்துக்கிறேன். I will see to it. பார்த்த பிறகு after seeing, பார்ப்பதற்கு முன்பு before seeing. நான் பார்க்குற நேரத்தில் at the time I watch. அவன் பார்க்குறான்னு வச்சுக்கலாமே. suppose he sees. என்ன பார்க்க? what to see. எப்படி பார்க்க? how to see. எப்போது பார்க்க? when to see. நீ பார்க்க முடியறதுக்காக so that you can see. நீ பார்க்க முடியணுன்றதுக்காக அதை மேலே வை. put it on top so that you can see. அதனால தான் வந்தேன். that's why I came. அதனால தான் வந்தியா? is that why you came? அதுக்காக நான் வரல. that's not why I came. அதுக்காகத்தானே நீ வந்த. isn't that why you came? அதனால தான் கேட்டேன். that's why I asked. அதுக்காக நான் கேட்கல. that's not why I asked. அதனால தான் சொன்னேன். that's why I told. அதுக்காக நான் சொல்லலை. that's not why I told. அதுதாங்க எனக்கு வேணும். that's what I want. எனக்கு வேண்டியது அது இல்லை. that's not what I want. அதைத்தான் நான் கேட்டேன். that's what I asked. நான் கேட்டது அது அல்ல. that's not what I asked. அப்போதாங்க வந்தேன். that's when I came. பரவாயில்ல விடுங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. never mind, no big deal. இதெல்லாம் நடக்கிறது தான், விடுங்க. it happens, just leave it. அது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. it's not at all a problem. கவலைப்பட வேணாம். don't worry about it. அது உங்கள் தப்பே இல்லை. it's not at all your fault. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய சேனல் கண்டென்ட் எல்லாமே 235 பக்கங்கள் கொண்ட புத்தகமாகவும் பிடிஎஃப் சாஃப்ட் காப்பியாகவும் கிடைக்குது. புக் இண்டெக்ஸ் எந்த கீழே கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அட் அ லோ ப்ரைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.